ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். டோன்ட் சிட் அப்படின்னா உட்கார வேண்டாம், உட்காரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இது ஒரு ஆர்டர் மாதிரி. ஸோ டோன்ட் சிட். டீச்சர்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்கிறாங்க டோன்ட் டாக், பேசக்கூடாது, பேச வேண்டாம். இதை நீங்கள் ஒரு சென்டென்ஸாக சொல்லணும். மாணவர்களை ஆசிரியர் பேசக்கூடாது என்று கூறினார், பேசக்கூடாது என்று சொன்னார். கூறினார் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக, அந்த வேர்புக்கு பதிலாக கேட்டுக்கொண்டார் அப்படின்னு சொல்லலாம், ஆணையிட்டார், சத்தமிட்டார் அப்படின்னு சொல்லலாம். டீச்சர் டோல்டு த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டோல்டு அப்படிங்கிற வேர்புக்கு பதிலாக வேறு வேறு வார்த்தைகள், அதாவது கேட்டுக்கொண்டார், ஆணையிட்டார், சத்தமிட்டார் அப்படின்னு மாற்றிக்கலாம். டீச்சர் டோல்டு த ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர் ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர் ஆர்டர்டு த ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர் ஷவுட்டட் அட் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஷவுட்டட் அப்படின்னா சத்தமிட்டார். ஷவுட்டட் அப்படிங்கிற வேர்புக்கு அடுத்து ஒரு ப்ரிப்போசிஷன் வருது பாருங்கள், அட். ஸோ டீச்சர் ஷவுட்டட் அட் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபுல் சென்டென்ஸ் எழுதலாம். அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். நோ இப்போ ஃபுல் சென்டென்ஸ் எழுத போகிறோம். மாணவர்களை ஆசிரியர் பேசக்கூடாது என்று கூறினார், என்று கேட்டுக்கொண்டார், என்று ஆணையிட்டார், என்று சத்தமிட்டார். வேறு வேறு வேர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டீச்சர் டோல்டு த ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர் ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ்க்டு அப்படின்னா கேட்டுக்கொள்ளுதல். டீச்சர் ஆர்டர்டு த ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர் கமாண்டட் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆர்டர் பண்ணுறது. ஷவுட்டட் அட் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் டு டாக். இந்த நாட் டு டாக், பேசக்கூடாது, இந்த டோன்ட் டாக் அப்படிங்கிறது நாட் டு டாக் அப்படின்னு மாறி இருக்கு. போலீஸ்மேன் டு எ பர்சன். ஒரு போலீஸ்காரர் ஒரு நபரை பார்த்து சொல்கிறார், டோன்ட் டெல் லை, பொய் சொல்லக்கூடாது. அதாவது போலீஸ்காரர் ஒரு நபரை பொய் சொல்லக்கூடாது என்று எச்சரித்தார். இதை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இங்கிலீஷில். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த எக்ஸாம்பிளை பார்த்துட்டு தென் இந்த சென்டென்ஸை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Policeman warned a person not to tell lie. Policeman warned a person. Or silent, warned a person. Warn அப்படின்னு சொல்லக்கூடாது. Warned a person not to tell lie. பொய் சொல்லக்கூடாது என்று எச்சரித்தார். நெக்ஸ்ட் ஒன், father to son. ஒரு அப்பா தன் மகனிடம் சொல்கிறார், சேவ் மணி, பணத்தை சேமிக்குமாறு பரிந்துரைக்கிறார், பரிந்துரைத்தார். அப்பா மகனிடம் பணத்தை சேமிக்குமாறு பரிந்துரைத்தார். சஜஷன், பரிந்துரைத்தல். சஜஸ் அப்படிங்கிறது வேர்பு, சஜஷன் அப்படிங்கிறது நவுன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபாதர் சஜஸ்டட் ஹிஸ் சன் டு சேவ் மணி. ஓகே, சேவ் மணி அப்படிங்கிறது அசர்ட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி நெகட்டிவ் தான் பார்த்தோம். டோன்ட் டாக், டோன்ட் ஷவுட், டோன்ட் டெல் லை, அந்த மாதிரி தான் பார்த்தோம். இது வந்து சேவ் மணி. ஸோ டு சேவ் மணி. மதர் டு சன், அம்மா மகனிடம் சொல்கிறது, ஈட் ஹெல்த்தி ஃபுட், ஆரோக்கியமான உணவை சாப்பிடு. அம்மா மகனிடம் ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்படி அறிவுறுத்தினார். அறிவுறுத்துதல், அட்வைஸ் அப்படின்னா அறிவுரை, ADVISE, அறிவுறுத்தல், அதாவது அறிவுரை கொடுத்தல். எஸ்இ வந்து வேர்பு, சிஇ வந்து நவுன். பட் எல்லா இடங்கள்லையும் இப்போ மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிறாங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மதர் அட்வைஸ்டு ஹர் சன் டு ஈட் ஹெல்த்தி ஃபுட். அம்மா மகனிடம் ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்படி அறிவுறுத்தினார். மதர் அட்வைஸ்டு ஹர் சன் டு ஈட் ஹெல்த்தி ஃபுட். மதர் இஸ் அட்வைஸ்டு ஹர் சன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மதர் இஸ் அட்வைஸ்டு ஹர் சன், அம்மாவுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். மதர் இஸ் அட்வைஸ்டு அப்படின்னா, ஸோ அந்த பி வேர்ப் வரக்கூடாது. மதர் அட்வைஸ்டு ஹர் சன் டு ஈட் ஹெல்த்தி ஃபுட். ஸோ பி வேர்ப் வந்துச்சுனாலே அர்த்தமே மாறிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மதர் இஸ் அட்வைஸ்டு ஹர் சன், அது வந்து ராங். மதர் அட்வைஸ்டு ஹர் சன் டு ஈட் ஹெல்த்தி ஃபுட் கரெக்ட். மகன் தனது அம்மாவால் ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்படி அறிவுறுத்தப்பட்டார். இது எப்படி சொல்கிறது? ட்ரை பண்ணி பாருங்கள்.
அம்மா மகனிடம் ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்படி அறிவுறுத்தினார், கண்டுபிடிச்சாச்சு. மகன் தனது அம்மாவால் ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்படி அறிவுறுத்தப்பட்டார். இது பாசிவ் வாய்ஸ். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.